அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ராமா அப்படின்னு எழுதக்கூடிய பெயருக்கும், சிவனுக்கு உகந்த வில்வத்திற்கும் இருக்கக்கூடிய அற்புதமான, அபூர்வமான பிணைப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ராம நாமத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ராமா அப்படின்னு சொன்னா சிவபெருமானே மகிழ்ந்து போவார். சிவனுக்கு மிகவும் பிடிச்ச வில்வேலையில ராமநாமத்தை இணைச்சு ஒரு பரிகாரம் செஞ்சா இந்த உலகத்துல உங்களால சாதிக்க முடியாத காரியம் அப்படின்னு ஒண்ணு எதுவுமே கிடையாதுங்க. தடைப்பட்ட திருமணமா, இழுபறையா இருக்கா சொத்து வழக்கா, இல்லைன்னா உங்க லட்சிய கனவா, எதுவா இருந்தாலும் சரி 100% வெற்றியை தரக்கூடிய இந்த அபூர்வ ராமநாம வில்வ பரிகாரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புராணங்கள் படி சிவபெருமான் காசியில முக்தி தரும்போது தாரக மந்திரமா ராமநாமத்தை தான் உபதேசிப்பார். வில்வன்றது சிவனை குளிர்விக்க கூடியது. அந்த வில்வத்துல ராமநாமத்தை எழுதும்போது அது சிவ விஷ்ணு இணைந்த மகா சக்தியா மாறுது. அனுமன் எப்படி ராமநாமத்தால கடலையே தாண்டினாரோ அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்ட இந்த ஒரு எளிய பரிகாரம் போதுங்க. இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முதல்ல சுத்தமான வில்வ இலையை எடுத்துக்கோங்க. சந்தனத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குழச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குச்சி இல்லைன்னா உங்க மோதிர விரலால ஒவ்வொரு வில்வ இலையோட நடுவுலையும் ஸ்ரீராம் அப்படின்னு சந்தனத்தால எழுதுங்க. அது மேல ஒரு சின்ன குங்குமம் போட்டு வைங்க. இப்படி 27 இலைகளை தயார் செஞ்சுக்கோங்க. எழுதும்போது உங்க மனசுல எந்த காரியம் வெற்றி பெற வேண்டுமோ அந்த காரியத்தை தீர்க்கமா நினைச்சிட்டு எழுதுங்க. தயார் செய்த இந்த வில்வ இலைய பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்யலாம். சிவன் கோயில் அருகில இல்லைன்னா ராம பக்தனான அனுமனுக்கு இந்த வில்வ மாலையை செலுத்தலாம். இந்த வில்வ மாலைய அனுமனுக்கு சாத்தினா உங்க காரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். சிவனுக்கு செலுத்தினா அந்த காரியம் வெற்றி பெறுவது உறுதி. இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் தொடங்க போறீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதும். இல்ல உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனை தீரணும் அப்படின்னா 11 வாரங்கள் இல்லைன்னா 21 வாரங்கள் சனிக்கிழமைகள்ல மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதுல ஒரு முக்கியமான ரகசிய குறிப்பு என்னன்னா, இந்த வில்வ இலைகளை நீங்களே உங்க கையால பறிச்சு நீங்களே அதுல ராமநாமம் எழுதுனா அதன் பலன் பல மடங்கு அதிகம். நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயம் அதிசயம் நடக்கும். இந்த ராமநாம வில்வ பரிகாரம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.